ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு AutoCAD சாஃப்ட்வேரில் ப்ராக்டிஸ் ட்ராயிங், அதாவது ஒரு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ட்ராயிங் தான் இது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கியர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை பொறுத்தளவு எப்போதும் சொல்கிறது தான், ஒரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்கிப் பண்ணுற ஒரு 10 செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நான் இடையில முக்கியமான விஷயங்களை ஆட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி தயவுசெய்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னும் நல்லா பெனிஃபிட்டான வீடியோஸ் போடுறதுக்கான நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகே. AutoCAD ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இப்போது AutoCADோட ஸ்டார்டிங் விண்டோ, அதாவது ஸ்டார்ட் விண்டோன்னு சொல்லலாம். ஏன்னா AutoCAD ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு கியர் தான். இது ஆக்சுவலாக இப்படி இருக்க வேண்டிய கியரு. இதை டாப் வியூவில் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது, ரெண்டாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, இடையில டீத். அதாவது இந்த 2 சர்க்கிள் தேவையில்லை, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீத் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இடையில சும்மா சர்க்கிள் இருக்குது. இதை நம்ம கீவே எடுத்துருவோம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கியர் ரெடி பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணேன்னா ஒரு நியூ ஷீட்டு, அதில் F8 F7லாம் நான் ஆன் பண்ணிடுவேன். அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், F7 மீன்ஸ் கிரிட்டுங்கிறது லைனாக வர்றது தான் கிரிட்டு. ஸோ அது எனக்கு தேவையில்லை, எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஷீட்டாக வேணும், ஒரு பேப்பர் மாதிரி. ஸோ அதை நான் அப்படி ஆன் பண்ணிட்டேன். F8ங்கிறது ஆத்தோங்கிறது ஒரு லைன் நேராக போகணும், நேராக வரையணும் அப்படின்றனால நான் ஆத்தோ ஆன் பண்ணிக்கிறேன். லிமிட்ஸ் அண்டு யூனிட்ஸை பொறுத்தளவு ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு லிமிட்ஸை பொறுத்தளவு 0,0 500,500 கொடுத்துருவீங்க. அகைன் யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா மில்லிமீட்டர் தாங்க. அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நம்ம எப்போதும் ஒரு வீடியோவும் அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மில்லிமீட்டர்லேயே நம்ம வச்சு இந்த ட்ராயிங்கும் ட்ரா பண்ணலாம். ஓகே, இதில் 2 விதமான சர்க்கிள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் வரைய போகிறோம். ஸோ அந்த சர்க்கிளை ஃபஸ்ட்டு வரைவோம். 50 46 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 50க்கு ஒரு சர்க்கிள், அதே நடு பாயிண்ட் தான். 46க்கும் அதே நடு பாயிண்ட் தான். ஸோ சர்க்கிள் ஒரு நடுப்புள்ளியை நான் முடிச்சுட்டு ஒரு 50க்கு சர்க்கிள் வரையும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதாவது டைமென்ஷன் கரெக்டு தான். ஜூம் அவுட்லேருந்து ஜூம் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஒரு கமாண்டு கண்டினியூ ஆகும். 46க்கு போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீவே எடுக்கிறது தான். கீவேக்குள்ள டைமென்ஷன் இதில் மென்ஷன் பண்ணலை. 2 டைமென்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் நான் வீடியோலேயே சொல்கிறேன். இப்போது லைன் கமாண்ட் எடுத்துக்கங்க. லைன் எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு வேலை சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி எக்ஸிட் கமாண்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ லைன் தேவையில்லை. ஓ என்டர். ஓ மீன்ஸ் ஆப்செட் பண்ண போகிறோம் இந்த சென்டர் லைனை. எவ்வளோதுக்குன்னா 2 மில்லிமீட்டர். ஸோ 2 என்டர்னு கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே 2 கீழே 2லேயும் கொடுத்துட்டு எக்ஸிட் கமாண்ட். ஓகே, நல்லா இப்போது ஜூம் பண்ணி ஏதாச்சும் ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எல் என்டர் லைன் கொடுத்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கார்னர் ப்ளஸ் இந்த கார்னரை இப்படி ட்ராக் பண்ணி விடுங்க. ஓகே, கிராஸாக ட்ராக் பண்ணிட்டு அகைன் எல் என்டர் கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் மாதிரிக்கு ஷார்ப்பான எட்ஜாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஆர் என்டர். இந்த மாதிரி இந்த லைன் தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த டீத்துக்குள்ளே உள்ளதும் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இது மட்டும் தான் தேவை. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் கன்வெர்ட் ஆகிருக்கு. இதையும் நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். இதுவும் எனக்கு தேவையில்லை. இந்த ஒரு சின்ன பார்ட்டிக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜூம் அவுட் கொடுத்துட்டேன். எக்ஸிட் கமாண்ட். டாப் வியூ கிளிக் பண்ணனா ஒரு சரியான போர்ஷனில் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அறையில் போயிட்டு போலார் அரே அப்படின்னு எடுத்துக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட். இந்ததும் இதையும் நான் போலார் பண்ண போகிறேன். அதாவது இந்த வட்டத்தை சுற்றி எனக்கு வேணும். ஓகே, அகைன் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். இதில் 60 அப்படின்னு கொடுங்க. ஐட்டம்ஸ் 60ங்கிறது இந்த மாதிரி 60 பீஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் தேவையில்லை. இந்த 2 சர்க்கிளையும் டெலீட். ஓகே, டெலீட் பண்ணிட்டேன். இப்போது எல், அதாவது
இப்போது இந்த ஒரு டீத்தும் இண்டிவிஜுவலாக இருக்குது, இது குரூப்பாக இருக்கணும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது போலார் கொடுக்கறதுக்கு எனக்கு மிடில் பாயிண்ட் இருக்காது. அகைன் நான் வந்து ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிருக்கணும். இப்போது நீங்கள் டெலீட் பண்ணுறப்போ இந்த இதையே நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைன் எடுத்து வரைங்க. உங்களுக்கு ஏன் நான் இப்போ மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைய, அதாவது போலார் பண்ணுறதுக்கு இப்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துக்கிட்டு இப்போது சென்டர் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 6ங்கிற மாதிரிக்கே இருக்குது. நான் இதையும் 60ன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்டேன். எக்ஸிட் மீன்ஸ் வெளில வந்துட்டேன். அந்த எந்த கமெண்ட்டும் நான் எடுக்கலை. எனக்கு இப்போ இந்த ஒரு சர்க்கிள் தேவையில்லை. இது வந்து நான் போலார் பண்ணுறதுக்கு தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளை வச்சு இங்கே நம்ம மெயினான ஒரு இதை விட்டுட்டோம். அதாவது கீவே மீன்ஸ் ஒரு 10. ஏன்னா ஒரு ஷாஃப்ட் வச்சு தான் நம்ம இந்த கியரை ரொட்டேட் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸிட் கமாண்ட். நெக்ஸ்ட்டு ஆப்செட் 5 mm. நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோடு கிடச்சிரும். அகைன் லைன் என்டர், என்டர் இல்லை லைன் எடுத்துக்கிட்டு இந்த ஹெட் பகுதியை இப்படி பண்ணி விட்ருங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டு delete, ஆர் என்டர், ட்ரிம். ஓகே, நான் அப்படி ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போது கீவேவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே என்டர். கீவே கூட நீங்கள் போகிறதுக்கு கண்ட்ரோல் ஏ எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. ஜே என்டர். ஓகே, இப்போது எல்லாம் செலக்ட் ஆகி இப்போது ஹோம் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அல்லது -V என்டர், SW என்டர், சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்துடுச்சு. இப்போது இங்கே கீழே பாருங்கள், பாட்டமில் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங்னு இருக்குது. இதில் போயிட்டு 3D மாடலிங் டோட்டலி மேலே டூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் எடுத்து பண்ணலாம். ஸோ நம்ம முக்கால்வாசி ப்ரெஸ்ஃபுல் கமாண்ட் தான். ப்ரெஸ்ஃபுல் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணுங்கள். புரியுதா? மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீட் ஆகும். இதில் 2020 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. கமெண்ட் விட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீட் ஆகிடும். இப்போது இந்த கியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம வரையலை. இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கா அப்படின்னா கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது ஆக்சுவலாக இது பார்க்குறப்போ இப்படி தான் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? இது சாலிடாக நம்ம மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும் 2D ஒயர் ஃப்ரேம் இருக்குது, அதனால் இல்லை. இது சாலிடாக மாற்றுறதுக்கு ரியலிஸ்டிக்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாலிடான ஒரு கியர் ரெடி. ரைட், பர்ஃபெக்டான ஒரு கியரை ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு 2D கியரை 2Dயாக வரைஞ்சி 3Dயாக மாற்றி அதை சாலிடில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கியர் தான். ஸோ நான் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவுசெய்து ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லிக்கும் போடுற வீடியோ கண்டிப்பாக பார்க்க சொன்னீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஈஸியாக AutoCAD அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்ன வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்படின்னாலும் ஓகே இப்போ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.